தேவேந்திரன் அழைக்கின்ற போது நான் எப்படி இங்கே இருக்க முடியும்? நான் சென்றுதான் ஆக வேண்டும். தேவேந்திரன் தட்டி விட்டு செல்வேன். நீ எப்படி இங்கே ஏற்பாடு சொல்ற? அந்த இந்திரன் எப்படிப்பட்ட இந்திரன் தெரியுமா? பாகுள்ள தேவேந்திரன் வாய்மொழியை கேட்டு போனால் உங்களுக்கு வகை மோசம் தான் வரும். ஆகையால் அங்கே செல்லவே முடியாது. வகை மோசம் வந்து நீங்கள் போய் வருவேன் என்று வடமொழிதான் சொல்றீங்க. நான் போய் ஈஸ்வரை தவத்தை அடித்தே தீர்வேன். அதுதான் நடக்காது. போக வீடையே பெண்ணாளுக்கு இந்த பெண்ணாளுக்கு என்ன கதி? நான் தன்னந்தனிமையில எப்படி இருப்பேன் சுவாமி? பேச்சை கேட்டால் நான் என்றுதான் ஆக வேண்டும். இதை கேட்டால் வானவர்களாக இல்லை.
எரிப்பாங்கன்னு பேசுற. அங்கு சென்றால் உன்னை எரித்து விடுவாரு. என்ன செய்வது? அக்னி கண்ணை தீரத அக்கினிக்கண்ணை திறந்து எரித்தாலும் ஆமா, நான் சிக்கனே பானம் போட்டு எரித்து விடு. நிறைவுடன் வருகிறேன். கேள்வி இணைந்து கொள்ளடி. சிக்கனவே வானம் போல கண்மணி, அந்த தேவர்களால் முடியாமல் உங்களை தேடி அந்த அவர் என்னுடைய தந்தையார்கள் பானம் போட தூது விட்டிருக்கிறார்கள். அதை கேட்டு நீங்களும் ஆடுகிறீர்கள். இதானே உதவனை கண்டவுடன் கண்டவுடன் நாம் சென்றுதான் ஆக வேண்டும். எந்த கதை சொன்னாலும் எடுக்காது. நான் இடையே சென்று அவன் தவத்தை அழித்து வருகிறேன். இது உங்களுக்கு தேவையானது. அரசாண பிறந்தவரே, ஆசையுள்ள மன்னவரே,
என்னை தனியாக தன்னந்தனியாக தவிக்க விட்டு நீ போறேன்னு சொல்றீங்க. இது நியாயமா உங்களுக்கே படுதா? நான் செய்து கொடுத்த சத்தியம் 5 வயதில் அறியா பருவத்தில் என்னை பூச்சியோடு கொண்டு வந்த நாள் முதலாக இன்று வரை நாம் என்னைக்கும் பிரிந்ததே கிடையாது. இப்பொழுது என்னை தன்னந்தனியாக விட்டு விட்டு செல்கிறேன் என்று சொல்கிறேன். இது உங்களுக்கு நியாயமாக படுதா? பிரிய வேண்டும் என்று விதி இருந்தால் பிரிந்ததானே கண்மணியாக வேண்டும். அதாவது விதியை மதியாக வெல்லுன்னு சொன்னாங்க. ஏன் அந்த மாதிரி நான் செய்து கொடுத்த சத்தியம் கொடுத்து விட்டேன் அல்லவா? நான் தான் போக வேணாம்னு சொன்னேன். நீங்கள் போக வேண்டாம் என்றால் நான் செய்து கொடுத்த சத்தியம் என்னாவது? நான் போகும்போது தேவேந்திரன் சூழ்ச்சியில விரும்பியவன் அங்க போவாதான்னு சொன்னேன். அப்படி கேட்டு நீங்க போய் இப்ப ஆபத்துல மாட்டிட்டீங்க. இப்ப போனாலும் உங்களுக்கு ஆபத்து. ஆரம்பத்தில் என்ன செய்தாங்க? 10ஆளின் வார்த்தை கேட்ட பத்தினி என்றெல்லாம் சொன்னாய். இப்போது முடியாது என்றால் எப்படி? நீ செய்து கொடுத்தது சரியாக சொல்ல வேண்டும் அல்லவா? அதாவது ஒரு கணவனுக்கு ஆபத்து வரும்போது அதை தடுப்பவர்தான் ஒரு நல்ல மனைவி. ஆனால் ஆபத்து வந்தாலும் அவன் செய்து கொடுத்த அவன் மரியாதை நிற்க வேண்டும் அல்லவா? அவன் மரியாதையோடு வாழ வேண்டும் அல்லவா? எந்த மனைவியாவது தாலி குங்குமத்தை இழக்க நினைப்பாளா? அப்போ உங்களுடைய தாலி குங்குமம் தான் உனக்கு முக்கியம். நான் செய்து கொடுத்தது என்னுடைய கௌரவம். ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் தான் முக்கியம். வேற அவருக்கு என்ன? கடைசி வரைக்கும் அந்த தாலி தொங்க தாலி போட்டுக்கணும். அதை குங்குமம் போட்டு இட்டுக்கணும். கடைசி வரைக்கும் பூ பொட்டுமா இருக்கணும். பூ பொட்டுமா சாப்பிடுதான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆகையினால நானும் என்னுடைய அதுதான் நினைக்கிறேன். ஆனால் நீ என்னை விடை கொடுத்து அனுப்புவாய் என்றுதான் நம்பி சத்தியம் செய்தேன். ஆனால் முன்னோர்கள் சொல்லியது போல அடல் பெரிய வெள்ளம் வருகின்ற ஆற்றையும் நம்பலாம், ஆற்றையும் நம்பலாம், யானையையும் நம்பலாம், புலியை நம்பலாம், கல்லர் வேடுவர் யமதூதர் அனைத்தும் நம்பலாம். ஆனால் பெண்களை நம்பினால் ஆனால் நடுத்தெரியும் நீங்க நேர்ந்தீங்க. அதுதான் தெரிகிறது. ஆனால் ஏதடி மட்டி நீ தடுத்து வார்த்தை ஏதடி மட்டி வாடி போடி என்று அழைக்கிறீர்கள். இது என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு இந்த வார்த்தை ஏன் உங்களுக்கு வந்தது? நம்மளை ஏற்று பேசுகின்ற போது யாராக இருந்தாலும் வாடி போடி என்றுதான் பேசி ஆக வேண்டும். இது உங்களுடைய விதி. ஆண்டி மகளே நீ
நீ திமிராவே இருக்கிற ஆண்டி மகன். உனக்கு என்ன திமிர் வேண்டி கிடக்கிறது? நாளாண்டி மகள் என்று சொல்லாதே. ஆண்டி மகள் என்று மட்டும் சொல்லாதீர்கள் என்னை. ஆண்டி மகள் என்று எப்படி சொல்வது? இது பெண்களிடம் பேசுகின்ற போய் மிரட்டுகின்றாய், பேசுகின்றாய். பெண்களை போல என்னை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். என்னடி பெண்களை போல என்னை வாய்ந்தாரெல்லாம் பேசி என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் சென்று ஈசன் தவத்தை அழித்தே தீருவேன். நான் போவென்று சொல்லவும் மாட்டேன். தங்களை போவென்று என் வாயால் கூறவும் மாட்டேன். உங்களை விட்டு ஒரு சாமம் பிரிந்து இருக்கவும் என்னால் முடியாது. குறுக்கே என்ன மனித கொடையடி கசுவன என்னை அட்டைக்காத வார்த்தை சொல்கிறார், தடுத்து இருக்கிறார். என்ன செய்ய போறேன்
தந்தையார் நீங்கள் பானம் 5 மலர் பானம் போடுவேன்னு அந்த 5 மலர் பானம் போட்டால் என்ன ஆகும் நடக்கும் தெரியுமா? என்ன ஆகும்? உங்களை சுத்தமா தங்க போவது பஸ்மமா இருக்குவாரு. எரிப்பான எண்ணத்து சொல்ல வந்தார் அந்த பரிக்குலம் கொண்டு வந்த பாண்டியன் வைகை ஆற்றிலே வெள்ளம் பெருக்கிறது ஓட அந்த வெள்ளத்திலே கட்டுப்படுத்த வீட்டுக்கு ஒரு வர வேண்டும் என்று பாண்டிய மன்னன் கட்டளையிட அப்போது வீட்டுக்கு ஒரு வர ஒரு குட்டு வைக்கின்ற கிழமைக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் அவன் ஒரு நான் வருகிறேன் என்று ஒரு கைதான கிழவன் சொல்ல அந்த கிழவன் வீட்டுகளை சாப்பிட்டு விட்டு படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது பாண்டிய அமைச்சர் வருகிறார், பாண்டிய மன்னர் வருகிறார். அப்பொழுது தூங்குவதை பார்த்து கோபம் கொண்டு ஓங்கி பிரம்பால் அடிக்கின்றார். அவன் யாரும் அல்ல, அவன் தான் உன் தந்தை சிவன். வீட்டுக்கு மண் சமந்து
பற்றி என்ன சொல்கிறேன் கேள். சொல்லுங்க. சுடுகாட்டிலே எலும்பு சாம்பலை பூசிக்கொண்டு திரிகின்ற ஒரு பித்தன் தான் உன் தந்தை. என் தந்தை சக்திக்கு மெத்த பைத்தியக்காரன் சக்திக்குவான் மலே. கண்மணி, ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தைக்கு திருமணம் என்று சொல்லி அதற்கு ஏதாவது செய்து தர வேண்டும் அல்லவா? உன் தந்தை என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்கள்? முத்தம் பிள்ளைக்கு தங்கை எனக்கு முடக்காக செய்து கொண்டிருக்கின்றார். இப்போ நீ இது கட்டி இருக்கிறாய், இதற்கு என்ன பெயர்? ஆடை. ஆனா உன் தந்தை என்ன செய்தார் தெரியுமா? அதாவது உன்னுடைய தந்தை யாருக்கு வேண்டுமானாலும் மரத்தை அள்ளிக்கொண்டு வல்லவர். ஒரு முனிவர் தவம் இருக்கிறார், ஒரு அசுரன் தவம் இருக்கிறார். அந்த தவத்தை நான் யார் தலையிலும் கையெழுத்தால் எரிந்து விட வேண்டும் என்று சொல்கிறார். உடனே உன் தகவலுக்கு புத்தி கம்மி தானே. அவர் உடனே என்ன சொன்னாரு? கொடுத்து விட்டேன்னு சொல்லிட்டார். மட்டமான கொடுத்து விட்டேன் என்று கூறிவிட்டார். ஆனால் அவன் என்ன செய்தார் தெரியுமா? அசுரன் உன்னை சரிசோதிக்க வேண்டும், உன் தலையிலே கை வைக்க வேண்டும் என்று போல அவன் ஓடி அமெரிக்காவில் நுழைந்து விட்டான். அது போலதான் உன் தந்தை. புரியுதா? இப்பொழுது புரியுது. எரிப்பவன் என்று என்ன சொன்னாயோ? அன்பார்ந்த கூட்டம் கம்மியாக இருந்தாலும் கூட இது நாடக ஆசிரியர் நடித்தது. இது எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியல. நான் சரியா பிராக்டிஸும் பண்ணிக்கல. உங்கள் முன்னே இருக்கிறேன். உங்கள் தீர்வுக்கே நான் வெற்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வருகிறேன்.